எல்லை தாண்டியதாக கைதான நாகை மீனவர்கள் 18 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 18 பேர் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 18 பேர் நிபந்தனையுடன் விடுதலை செய்து பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைக்கிறார். பாலமுத்துமணி, விவரங்கள். நிச்சயமாக, அதாவது இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்வதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த சூழல்ல கடந்த 2ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 18 தமிழக மீனவர்கள் தற்பொழுது விடுதலை செய்து இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால், அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தொடர்ச்சியாக, அதாவது வாரத்திற்கு ஒரு சம்பவமாவது நடந்தேறி வருகிறது. அந்த வகையில கடந்த 2ஆம் தேதி 18 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் அந்த விசாரணை வழக்குக்கு வந்தபோது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 18 மீனவர்களையும் நிபந்தனையோடு விடுதலை செய்து அந்த படகை அரசுடைமையாக்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேற்கொண்டு அந்த விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் உரிய அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விமானம் மூலமாக தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாலமுத்துமணி, விவரங்களுக்கு.